சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றத்தில் ரீசெண்டா நடந்த ஒரு மிக முக்கியமான ஜிஎஸ்டி ரீஎம்பர்ஸ்மெண்ட் வழக்க இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அலச போறோம். கண்டிப்பா. இந்த வழக்கு ஆக்சுவலா 2017 ஆரம்பத்துல தொடங்குது. ஒரு கான்ட்ராக்டர் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு சிவில் ஒர்க்குக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு. ஓகே, ரைட். அந்த டைம்ல ஜிஎஸ்டிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா ஜூலை 1, 2017 திடீர்னு இந்தியா முழுக்க ஜிஎஸ்டி அமலுக்கு வருது. இதனால் அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு 12% ஜிஎஸ்டி வரி எக்ஸ்ட்ராவா விழுது. வாவ், 12%னா ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா, சுமார் ஒரு 1.85 கோடி ரூபாய். இந்த பணத்தை அரசாங்கம் தனக்கு ரீம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடங்குறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் கையெழுத்தானப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்னே கிடையாது. அப்புறம் திடீர்னு புதுசா ஒரு வரி வந்தா அதை யார் கட்டுறது? அதான் பிரச்சனையே இப்போ. இது ஒரு கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடுவுல ரூல்ஸ மாத்துற மாதிரி தானே இருக்கு. இந்த சுமையை அவர் ஏன் ஏத்துக்கணும்? கரெக்ட். அதே லாஜிக்க வச்சுதான் முதல்ல சிங்கிள் ஜட்ஜ் அந்த கான்ட்ராக்டருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனா சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்ச் இந்த உத்தரவை அதிரடியா ரத்து பண்ணிட்டாங்க. சீரியஸாவா? ஏன் அப்படி ரத்து பண்ணாங்க? ஒருவேளை கான்ட்ராக்ட்ல வேற ஏதாவது ஸ்பெசிபிக் கிளாஸ் இருந்தாதான்? நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற கிளாஸ் 2.1, 7.1 ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது அனைத்து வரிகளையும் ஒப்பந்ததாரர் தான் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. ஓ, அப்போ ஆல் டாக்ஸஸ் இன்க்ளூடட் அப்படின்னு ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாரு. மாறாது இல்லையா? அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வழக்குல கான்ட்ராக்டர் பண்ண மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, அந்த ஜிஎஸ்டி வரிய அரசாங்கத்துக்கு அவர் உண்மையிலே கட்டினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சப்மிட் பண்ணல. என்ன சொல்றீங்க? வரிய கட்டினதுக்கான ப்ரூஃப் கூட காட்டாமலே தனக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காரா? அதுதான் உண்மை. அதனாலேயே இந்த கேஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இது பத்தாதுன்னு இன்னொரு பெரிய லீகல் தப்பும் பண்ணிருக்காரு. இன்னொரு தப்பா? அது என்ன? அவருக்கு பிரச்சனை வந்த உடனே நேரா கோர்ட்டுக்கு போய் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணிட்டாரு. ஆனா அந்த கான்ட்ராக்ட்ல கிளாஸ் 4.329 அப்படின்னு ஒரு தெளிவான ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்துச்சு. ரைட், ஐ கெட் இட். ஒரு கான்ட்ராக்ட்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்தா முதல்ல அந்த வழியில தான் பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணணும். எக்ஸாக்ட்லி. வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முறையான ஆதாரங்களை வச்சு ஆர்பிட்ரேஷன் மூலமா தான் போகணுமே தவிர நேரா ரிட் பெட்டிஷன் போடுறது முற்றிலும் தவறான அணுகுமுறை அப்படின்னு நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லிருச்சு. இது உண்மையிலே ஒரு பெரிய லெசன் தான். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற டாக்ஸ் கிளாஸஸ கவனிக்க வேண்டியது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த சத்தீஸ்கர் உயர்நீதிமன்ற வழக்கு ரொம்ப அப்பட்டமா காட்டுது. பழைய ஒப்பந்தமாக இருந்தாலும் ஆல் டாக்ஸஸ் இன்க்ளூடட் என்ற கிளாஸ் இருந்தால் அதற்கான ஜிஎஸ்டிய முறையாக கட்டிவிட்டு ஆர்பிட்ரேஷன் மூலம் மட்டுமே தீர்வை தேட வேண்டுமே தவிர ஆதாரம் இல்லாமல் ரிட் பெட்டிஷன் மூலம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கேட்க முடியாது என்பதே டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான தெளிவான எச்சரிக்கை. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.